இயேசுவை உயர்த்திடுவே. துதி கன மகிமைக்கு பாத்திரரே, தூயவரே இயேசுவை உயர்த்திடுவே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆமாம், எல்லா நாமத்திலும் மேலான நாமம். முழங்கால்கள் முடங்கும், நாவுகள் அறிக்கை செய்யும் நாமம் உடைய நாமம். தூயாதி தூயவர், கர்த்தாதி கர்த்தன், தேவாதி தேவன், சர்வ வல்லவர், சர்வ வியாபி, சர்வ ஞானி. எல்லாரும் ஆராதிப்போம். நாம் ஒருவர் மாற்றம் எல்லாரும் அவர் ஆராதிக்கும்படியாக. ஹல்லேலூயா. கேருபீன்கள் செராபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற தெய்வம், அல்பாவும் உமேகாவும் ஆதியும் அந்தமான தெய்வம். ஓ ஜோதிகளின் பிதா, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தெய்வம். ஓ மக்கு நன்றி நன்றி நன்றி. ராஜாவே மக்கு நன்றி, எஜமானனே மக்கு நன்றி, மன்னவனே மக்கு நன்றி, மகத்துவம் நிறைந்தவரே மக்கு நன்றி, கிருபையுள்ளவரே நன்றி. கர்த்தாவே, காலையோடு கிருபைகள் புதுவைகள், ஒவ்வொரு நாளங்களை புது கிருபையான நிரப்படியாகவே நன்மை நாளங்களை முடிசூற்றுங்க கர்த்தாவே. நன்றியோடு 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 உள்ளத்தின் ஆழத்தில் நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறாயா. உம்மை போல ஒரு தேவன் அல்ல ஆண்டவரே, உம்மை அன்றி வேறொரு கண்மலை இல்லை, உம்மை அன்றி வேறொரு ராஜா இல்ல கர்த்தாவே. Hallelujah, 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 hallelujah. நன்றி 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 நன்றிப்பா நன்றிப்பா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம் ராஜா, நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம், நன்றியோடு கூட நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஓ நீ பெரியவர் 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 பெரியவர், மாறாதவர் மாறாதவர். நன்றி சொல்கிறீர்கள் காலை வழியில எங்களோடு பேசும்படி நாங்கள் சொல்லிக்கிறோம். நீ பேசுகிற தெய்வம், நீ உயிருள்ள தெய்வம், எங்களை நேசிக்கிற தெய்வம். நாங்க இருக்கிற இடத்துல இருந்து நீ நாங்க எங்க இருக்கிறோம் விரும்பல அங்க கொண்டு செல்லுகிற தெய்வம். எங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை காண செய்கிறவர், நாங்கள் வெற்றி அடைப்படி விரும்புகிறவர், நாங்கள் பெருகும்படி விரும்புகிறவர், நாங்கள் விருத்தி அடைப்படி விரும்புகிற தெய்வம். ஆண்டவரே, பிரியமானவரே, ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றும் வாழ்க்கை சுகமாய் சொல்லி விரும்புகிற தெய்வம். அப்பா, நாங்களும் விரும்புகிறோம். ஆண்டவரே, நமக்கு நன்றி சொல்ல காலை வழியில பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு ஆண்டவரே சிலுவையின் மகத்துவங்களை குறிச்சு, சிலுவையின் மேன்மை குறித்தாக காணும்படி ஆண்டவரே எங்களுடைய மன கண்களை பிரகாசிக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் ஆண்டவரை கேட்கிறவர்களாக மாத்திரம் அல்ல, அதன்படி நடக்கிறவர்களாக, விசுவாசிகளாக தேவனுடைய ஆசீர்வாதங்களை, அளவிடப்பட முடியாத ஐஸ்வர்யங்களை, தேவனுடைய நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களாக, ஆண்டவரை வெற்றியின் மேல் வெற்றி அடைகளாக, பெருக்கத்தின் மேல் பெருக்கமடைகளாக, கிருபை மேல் கிருபை அடைகளாக, விசுவாசத்தின் மேல் விசுவாசம் அடைகளாக. அப்பா, நாங்கள் நன்றி செலுத்த காலையில் எங்கள் ஒவ்வொருக்கும் உதவி செய்வதாக செபிக்கிறாங்க. ஓமக்கு நன்றி. நாங்கள் செய்கிற ஒரு சின்ன காரியத்தை கூட ஆண்டவரே நீ கவனிக்காம விடுறதில்லை, பலன் அடிக்காம விடுறதில்லை ஆண்டவரே. நீ பலன் கொடுக்கிற தெய்வம் ஐயா. ஓ, நீ பலன் கொடுக்கிறவர். ஓமக்கு நன்றி. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பெரியமாற்றம் கூடாத காரியம். தேவனத்தில் சேருங்க அவர் உண்டென்றும் தம்மை உண்மையாய் திருளுக்கு பலன் அளிக்கிறவர் அறிய கடவுள் சொல்லி கர்த்தாவே, பலன் கொடுக்கிற தெய்வம். அந்த காலை வேளை உங்களை திருடி வந்து உங்களுக்கு பிள்ளைகளானவர அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அழுது ஆவிக்குரிய வாழ்க்கையில, பூமிக்குரிய வாழ்க்கையில, பொருளாதாரத்துல, சுகத்துல, ஆரோக்கியத்துல, பலனில், அன்றைய குடும்ப வாழ்க்கையில, அன்றைய வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதியும் அன்றைய உடைய பிள்ளைகள் ஆசீர்வாதம், தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்க முடியாது. காலை வேளை கத்தரிப்பில் மத்தியிலே எழுப்பி இருக்கிறதாக நன்றி சொல்லுங்க. தாழ்வுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா. நாம் உட்கார்ந்து கொள்வோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செல்வோம். பிலிப்பியர்களுடைய நிருபம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 முதல் 11 முடியும். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் வசனங்கள் 9 முதல் 11 வரைக்கும். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம்
2ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 முதல் 13 முடிய. ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தரினார். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தி வார்த்தைக்காக தேவன் சொல்லி எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். ஆமென். நேற்று தினம் நம்ம பார்த்தோம் தேவன் நமக்கு பாராட்டின அன்பு. ஆமென். சிலுவையை பார்க்கும் பொழுது தேவன் நமக்கு பாராட்டின அன்பு சிலுவையின் மூலமாக வெளிப்படுது. வேதம் சொல்ல தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பினுடைய மொத்த உருவம். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு வேதம் சொல்லு இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே மனுக்குலத்துக்காக அவருடைய பாவங்களை நீக்கும்படியாக, சாபங்களை நீக்கும்படியாக, வியாதிகளை நீக்கும்படியாக, ரோகங்களை நீக்கும்படியாக, பிசாசுகள் கையிலிருந்து விடுவிக்கும்படியாக கடவுள் மனிதன் அந்த பூமிக்கு வந்து கல்வாரி சிலுவையில மரித்த பொழுது வேதம் சொல்வது பிதாவாகிய தேவன் அவருடைய நாமத்தை உயர்த்தி எல்லா நாமத்துக்கும் மேலாக அவருடைய நாமத்தை உயர்த்தி இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. 1927ஆம் ஆண்டு ஸ்மித் விகில்ஸ்வர்த் என்னும் ஒரு தேவ ஊழியக்காரர் ஒரு சந்தையிலே ஒரு திறந்தவெளி கூட்டத்திலே, சுவிசேஷ கூட்டத்திலே அவர் பேசிக் கொண்டிருந்தார். ஒரு மனுஷன் அங்கிருந்த விளக்கு கம்பத்து மேல அப்படி சாஞ்சு நின்றுட்டு அவரையே பார்த்துட்டு இருக்கான். ஆமென். இவர் சுவிசேஷத்தெல்லாம் சொல்லி பிரசங்கம்லாம் செய்து முடிச்சுட்டு அந்த மனுஷன்கிட்ட நேரடியா போய் கேட்டாரு, உங்களுக்கு உடம்பு சரியில்லையா, ஏன் ஒரே இடத்துல நின்று இருக்கிறீங்க, உங்களுக்கு நான் ஏதாவது உதவி செய்யுமா அப்படின்னு சொல்லி ஸ்மித் விகில்ஸ்வர்த் அந்த மனிதனை கேட்டாராம். அவன் கையில இருந்து அவன் கையை காமிச்சான். கையில பழன்னு ஒரு பட்டா கத்தி ஒன்று வச்சிருக்கான். அவன் சொன்னான், எனக்கு துரோகம் செய்த மனைவியை கொல்வதற்காக நான் போய்கொண்டிருக்கேன். எனக்கு துரோகம் செய்த மனைவியை வெட்டணும் நான் போய்கொண்டிருந்தேன். அப்போ நீங்க பிரசங்கம் பண்ணதை கேட்டு நான் அப்படியே ஆணி அடிச்சு என்னால் அசைய முடியல, என்னால் போக முடியல அப்படின்னு சொல்லி அவனால போக முடியல. அவன் போகணும்னு நினைக்கிறான். இவருடைய வழியில் அப்படியே பிரசங்கத்தை கேட்டதுனால அப்படியே ஆணி அடிச்சு அப்படியே நின்றுட்டான். இப்போ ஸ்மித் விகில்ஸ்வர்த் அவனோடு கூட அந்த சந்தையில அந்த மார்க்கெட்ல அவன் கூட படிட்டு அவனை ரட்சிப்புகளை நடத்தி இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்படி செய்து அந்த மனுஷனை தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவனுக்கு சில உதவிகளை செய்து அந்த பணத்தை கொடுத்து ஒரு வீடை வாங்க அவனுக்கு உதவி செய்து இவங்க 2 பேரும் போய் அந்த மனைவியிடம் பேசி அந்த அம்மா இவரோடு கூட வந்து வாழும்படி அவர் ஒத்துக்கொண்டார். அந்த அம்மா ஒத்துக்கிச்சு. அவங்க 2 பேரும் கூட்டிட்டு வந்து குடும்பமா வச்சு அந்த மனிதன் ஸ்மித் விகில்ஸ்வர்த்தோடு கூட ஊழியம் செய்யும்படியாக ரொம்ப நாட்கள் கர்த்தர் அவருக்கு உதவி செய்தார் என்று சொல்லி ஸ்மித் விகில்ஸ்வர்த்தோடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். ஆமென். இயேசுவின் நாமத்தில் வல்லமை உண்டு. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் வல்லமை உண்டு. இந்த நாமம் சொல்லுங்க, இந்த நாமம் நான் உபயோகப்படுத்தும்படி எனக்கு கொடுத்திருக்கிறேன். எந்த சூழ்நிலையும் இயேசுவின் நாமத்தை உபயோகிக்கும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை, பாக்கியத்தை, ஆசீர்வாதத்தை சர்வ வல்லமையுள்ள தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். கரங்களை தாட்டி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். எல்லா நாமத்திலும் மேலான நாமம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு பில் கேட்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. தெரியுமா உங்களுக்கு? பில் கேட்ஸ் பெரிய பெரிய பெயர்கள். அம்பானி இல்ல, பில் கேட்ஸ் இல்லைன்னா அவர் தான் மைக்ரோசாஃப்ட் பெரிய ஓனர். அவரு அடுத்து அம்பானி, மிகப்பெரிய பணக்காரர் இந்திய தேசத்துல. லட்சுமி மிட்டால், இவங்க பேரெல்லாம் நமக்கு நல்லா தெரியுது. ஏன்னு சொன்னா ரொம்ப செல்வாக்குள்ள பெயர்கள், செல்வாக்குள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற பெயர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துடைய பெயரோ இவர்கள் எல்லாருடைய பெயரை காட்டிலும் மிகுந்த வல்லமை உள்ளதுதான். அறியப்பட்ட பெயர்களுக்குள்ள இயேசுவின் பெயரை போல வல்லமை மிக்க மிகப்பெரிய செல்வாக்குள்ள அறியப்பட்ட நாமம் வேற நாமம் கிடையாது. ஆமென். கரையில தட்டி அந்த தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவின் பெயரை எல்லா பெயர்களுக்கும் மேலாக பிதாவாகி தேவன் உயர்த்தி இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா.
இந்த நாமம் மனிதனை ரட்சிக்க வல்லமை உள்ளது. ஆமென். கடவுளை விட்டு தொலைந்து போய் தூர இருக்கிற மனுஷனை கடவுளத்துல ஒன்று சேர்க்கும்படியான நாமம் இந்த நாமம். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4:12 சொல்லுது, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் மனுஷர் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு என்ற நாமம் அல்லாமல் வேறு நாமம் கொடுக்கப்படவில்லை. ஆமென். நம்ம வாசிக்கிறோம், முன்னே தூரமாயிருந்த நாம் இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தினாலே பிதாவோடு நாம் சேருவோம். ஆமென். 59:2 சொல்லுது, நமக்கும் நம்முடைய தேவனுக்கு நடுவாக நம்முடைய பாவங்களை தடுப்பு சுவராக இருந்தது இயேசு கிறிஸ்து. 1 யோவான் 1:7 சொல்லுது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை கழுவி நம்மை சுத்திகரிக்க வல்லது. இயேசுவின் ரத்தம் நமக்காக சொந்தப்பட்டு நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டதுனாலே இன்றைக்கு பிதாவோடு கூட நாம் ஒப்புரவாக்கி இருக்கோம். ஆமென். அல்லேலூயா. ஒரு பெரிய வாக்கியம் பாருங்க. ஒரு 2 பேர் நண்பர்கள் ஏதோ ஒரு சின்ன காரியத்துல மனக்கசப்பு வந்துருது, நம்ம பிரிஞ்சு போயிடும். யாராவது ஒருவர் வந்து நம்ம 2 பேருக்கும் சமாதானம் பண்ணி வைக்கும்போது அந்த உறவு மறுபடியும் புதுப்பிக்கும். எப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம். பிரிந்திருந்த உறவுகள் ஒன்று போடும் பொழுது, ஆதியிலே ஏதேன் தோட்டத்திலே கடவுளுக்கும் மனுஷனுக்கும் மனிதன் கடவுளுடைய வார்த்தையை மீறினதுனால மிகப்பெரிய ஒரு பிளவு, மிகப்பெரிய ஒரு பகை, மிகப்பெரிய ஒரு மனிதன் கடவுளுடைய சமூகத்தில் வரக்கூடாத ஒரு நிலை. ஆனா வேதம் சொல்றது, கல்வாரி சிலுவையில் இயேசு தன்னுடைய ரத்தத்தை சிந்துவதன் மூலமாக கடவுளோடு கூட நம்மை இணைத்து வச்சிட்டார். ஆமென். இனி கடவுளும் மனிதனும் இணைவதற்கு எந்த தடையும் இல்லை, எந்த மத்தியஸ்தமும் தேவை கிடையாது. ஆமென். நான் கடவுளோடு பேசுவதற்கு, கடவுளோடு இணைவதற்கு, அவரை அப்பா பிதாவை அழைப்பதற்கு வேற யாரும் எனக்கு நடுவில் வர வேண்டிய அவசியமே இல்லை. எந்த ஒரு தனி மனிதனும் அவசியம் தேவையில்லை, எந்த ஒரு ஊழியக்காரனும் தேவை கிடையாது, எந்த ஒரு பரிசுத்தமான தேவை கிடையாது. எனக்கு அவருக்கு டைரக்டா உறவு வந்துருச்சுங்க. இயேசு சிந்தின ரத்தத்தினால. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஒரு மனிதனுடைய எண்ணத்தையும் செயல்களையும் மாற்ற வல்லது. ஆமென். ஒரு மனிதனுடைய எண்ணம் தான் செயலா மாறுது. ஆமென். பாருங்க, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொல்லப்படுது எங்க 10 கட்டளையில. இப்ப இயேசு மலை பிரசங்கத்தை சொல்றாரு, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக உங்களுக்கு சொல்லப்பட்டது, ஆனா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோட விபச்சாரம் செய்து ஆயிடுச்சு. ஆமென். அப்போ சொல்றாரு, இந்த எண்ணம் செயல போய் முடிஞ்சிடும், எண்ணத்திலேயே அது களைஞ்சு போகும். எண்ணத்திலே அதை என்ன சொல்ல வர்றாரு, எண்ணத்துல. அப்போ ஒரு மனிதனுடைய எண்ணங்களையும் செயல்களையும் மாற்றக்கூடியது இயேசுவின் நாமம். ஆமென். இந்த மனுஷன் போய் மனைவியை போட்டு தள்ளலான்னு போனான், ஆனா இயேசுவின் நாமத்தை குறித்து ஸ்மித் சொல்லி பிரசங்கம் பண்ணவன அவனால் அந்த அசைய முடியல. அவருடைய செயலை கட்டி போச்சு. அவருடைய எண்ணத்தை பண்ணவன அந்த செயலை செய்யக்கூடிய எண்ணத்தையும் கத்தனை மாற்றி விட்டாரு. அநேக தற்கொலைக்கு நேரம் போய் கொண்டு இருக்காங்க. நீங்களும் நானும் இயேசுவின் நாமத்தை அவளுக்கு சொல்லணும். எண்ணத்தை மாற்றக்கூடிய நாமம். ஆமென். செயல்களை மாற்றக்கூடிய நாமம். செத்து போறவனை வாழ வைக்கக்கூடிய நாமம். இந்த நாமத்தை பத்தி பேசாம இருப்பது எப்படி? இந்த நாமத்தை மற்றவங்களுக்கு சொல்லாம இருப்பது எப்படி? இந்த நாமத்தை வச்சு கொண்டிருப்பது எப்படி? எனக்கு அருமையான தேவ ஜனமே, சாதாரண உலகத்துல வாழ்கிற மனுஷன் சொல்றேன், எப்பெல்லாம் நீங்க பேப்பர்ல தற்கொலை பண்ணிக்கலான்னு கீழே ஒரு நோட்டு போடுறாங்க. நீங்க வாழ்க்கைக்கு வந்து தற்கொலை முடிவு கிடையாது. வாழ்க்கைக்கு தற்கொலை தீர்வு இல்லை. உங்களுக்கு அப்படி எண்ணம் வச்சா எங்களை கூப்பிடுங்கன்னு ஒரு நம்பர் கொடுத்து வைக்கிறாங்க. தெரியுமா உங்களுக்கு? அடுத்த முறை செய்தியை வாசிக்கும், நீங்க பாருங்க, தற்கொலை பண்ணிக்கலாம் நீங்க செய்தி வாசிக்கும் கீழே ஒரு நோட் போடுறாங்க. சொல்றாங்க, வாழ்க்கைக்கு வந்து தீர்வு வந்து வாழ்க்கையுடைய பிரச்சனைக்கு தீர்வு தற்கொலை கிடையாதுங்க. அப்படி எண்ணம் வரும்போது எங்களை கூப்பிடுங்கன்னு நம்பர் கொடுத்து வச்சுக்கலாம். ஹலோ, நம்பர் கொடுக்கலங்க, இயேசு தன்னுடைய நாமத்தை கொடுத்து வச்சுக்கிறாரு. நம்பரை கொடுக்கல, உயிரியே சிலுவையில கொடுத்துருக்கிறாரு. அப்படி நாமத்தை கொடுத்துருக்கிறாரு. அதை மாற்ற வல்லமில்ல நாம. இந்த நாமத்தை வச்சு நாம என்ன பண்றோம்? எத்தனை உயிர்கள், எத்தனை பேர் கடவுளை அறியாம நரகத்தை நோக்கி போய் எனக்கு தேவ சனமே, செயல்பட வேண்டிய காலம், செயல்பட வேண்டிய இயேசு பத்தி பேச வேண்டிய காலம். குறைந்தபட்சம் இந்த லெந்து நாட்கள், இந்த தவ காலத்திலேயாவது நாம் தீவிரம் அடைய வேண்டும். ஆமென். அவரை குறித்து பேசணும். எனக்கு தேவ சனமே, இந்த நாமம் எண்ணத்தை செயல்களை மாற்ற மாட்டாங்க. உடைந்த குடும்பங்களை ஒன்று சேர்க்கிற நாமம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, காயம் கட்டுகிற நாமம். ஆமென். உடைந்த உள்ளங்களை காயம் கட்டுகிற நாமம் இந்த நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமம். அது மாத்திரமல்ல, இந்த வல்லமுள்ள நாமத்துல வானோர் போதரத்தோர் பூமியின் கீழாருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவே ரட்சகர் என்று சொல்லி நாவுகள் அறிக்கைப்பார். ஆமென். நாவுகள் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தரடினார். ஆமென். அல்லேலூயா. எப்படி எல்லா நாவும் அறிக்கை செய்யும்?
ரோமர்கள் நிருபம் 10ஆம் அதிகாரம் 13-17 அடிக்கடி வாசிச்சிருக்கோம். அல்லேலூயா. ரட்சிப்பு எப்படி வரும்? அவரை தொழுது கொள்கிற யாவரும் ரட்சிக்கப்படுவாங்க. ஆமென். அவரை அறிஞனா எப்படி தொழுது கொள்வாங்க? அவரை குறித்து பிரசங்க அவங்க எப்படி கேள்விப்படுவாங்க? அனுப்புறனா எப்படி கேள்விப்படுவாங்க? ஆமென். அப்போ நாம சொல்லனா எப்படி அவனுக்கு விசுவாசம் வரும்? அருமையானவர்களே, அப்போ நாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஆமென். இந்த நாமத்தை குறித்து பேச கடமைப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து அந்த நாமத்தை உச்சரிக்கும் பொழுதே பேய்கள் போதும். ஆமென். பாருங்க, இயேசு தன்னுடைய சீஷரோடு கூட கடல்ல படகுல பிரயாணப்பட்டு வந்து கொண்டே இருக்கிறார்கள். மிகப்பெரிய காற்று, புயல், அந்த கப்பலுக்கு அந்த அவங்க படகு கவிழ்ந்து விடும் அளவுக்கு ஒரு பெரிய புயல் காற்று. சீஷர்களை அலறினாங்க. இந்த சீஷர்களை கொஞ்சம் பேர் மீனவர் பாருங்க. சீஷர்களை கொஞ்சம் பேர் மீனவர்கள். அவங்க சொல்றாங்க, நாங்க செத்து போறோம் ஒரு கவலையில அப்படி தூங்கிடுவீங்க. நியாயமா அவங்களுக்கு எழுப்பிட்டாங்க, ஒதுக்கி எழுப்பிட்டாங்க. அவரை எழுப்பிச்சு அவங்க ஒண்ணுமே சொல்லலை. தூக்கத்தில் நம்மளே எப்படின்னா சொல்லலாம் டென்ஷன் ஆகிடும். என் பிள்ளைங்களை தூக்கத்தில் எப்படி ஒன்றும் பண்ணல, ஃபேன் ஆஃப் பண்ணா அந்த செகண்ட் எழுச்சுவான். போகும் பயமும், யார் ஃபேன் ஆஃப் பண்ணுது? இப்போ ஆண்டு அதெல்லாம் ஒன்றுமே பண்ணல. எழுந்துச்சு நெஞ்சு காற்றை பார்த்து பேசினாரு. இதையும் நல்ல கடவுளை பேச அமைதியா இருக்கு. மிகுந்த அமைதி உண்டாயிட்டு வேதம் சொல்லுங்க. இப்போ அவங்க எங்க போகணுமோ அங்க வந்து இறங்கினாங்க. இப்ப இறங்கினா ஒரு பிசாசு தூரத்துல இருந்து ஒடியாந்து இயேசு பாதத்தடியில் விழுந்து அவன் இயேசுவை பார்த்து கேட்கிறான், ஆண்டவரே எனக்கும் உமக்கும் என்னுடைய நேரத்துக்கு முன்னே என்னை வேதனைப்படுத்துறதுக்கு வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்கிறான். ஆண்டு சொன்னாரு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ. பேசாமல் இவனை புறப்பட்டு இயேசு உயிரோடு கூட இருந்தப்போ ஒன்றும் பேசல. அவனே வந்து ஓடுறான். பேரும் சொல்லி அவனை பத்தி சொல்லும்போது கல்லறைகள் அவன் குடியிருந்தான். தன்னை கற்கள் எடுத்து தன்னை காயப்படுத்திக் கொண்டுதான். சங்கிலிகளால் அவனை கட்டக்கூடாது. ஒருவரும் அந்த பக்கம் போகக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு அந்த பகுதியில் கால் வச்ச உடனே அலறி உடையாதான். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் அந்த நாமத்துக்கு அதே வல்லமை இருக்குது. அவருடைய நாமத்தை சொன்னா பிசாசுகள் போடும். ஆமென். தலைமையில பைபிள் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுகிட்ட பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய நிறைய ஊழியக்காரங்க பிசாசு கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறான். மூட்டையா புழு அவுத்து விடுறான். அவன் மூட்டையா பிசாசு ஆனவன் பொய்யனும் பொய்க்கு விதாவமா இருக்கான்னு வேதம் சொல்லுது. அவங்ககிட்ட போய் ஊழியக்காரன் என்ன பண்றான்? கடவுளை நன்கு அறிந்தவன். அவன்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்தின உட்காந்துறான். போவியா போக மாட்டியா, போவியா போக மாட்டான். இயேசுவ நாமத்துல போ பிசாசுன்னா போகணும். அவன் தான் அவனுக்கு பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க, நம்மளை விட்டு ஓடி போவான். தேவனுக்கு கீழ்பட்டு, அதுக்கு முன்னாடி ஒரு வசனம் சொல்லுது, வார்த்தை சொல்லுது, தேவனுக்கு கீழ்படுங்கிறீங்க. அவன் தேவனுக்கு கீழ்படுங்கள். யாக்கோபு 4:6-7 சொல்லு, தேவனுக்கு கீழ்படுங்கள், பிசாசு எதிர்த்து அவன் அப்பொழுது அவனை உங்களை விட்டு ஓடி போவான். அருமையானவர்களே, கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த நாமம் உச்சரிக்கும் பொழுதே பேய் மட்டுமல்லங்க, நோயும் ஓடும். அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே நற்செய்தி இயேசுவின் நாமத்தை உபயோகப்படுத்தி கைமல இயேசுவின் நாமத்துல உச்சம் தலைமுறை உள்ள கால எல்லா வியாதி இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் என்ன விட்டு விலகி போவெளி. இயேசுவின் நாமத்துல கட்டளை கொடுக்கிற உனக்கு இயேசுவின் நாமத்துல அதிகாரம். ஆமென். அதை பயன்படுத்த வேண்டாமா? அதை பயன்படுத்தும். பிள்ளைகள் மேல பயன்படுத்துங்க, குடும்பத்துல பயன்படுத்துங்க, கணவன் மேல பயன்படுத்துங்க. கடினமான சூழ்நிலை இயேசுவின் நாமத்தை உச்சரிங்க. எனக்கு அதுக்கான தெய்வ ஜனமே, அற்புதங்களை காண்பீர்கள். ஆமென். அற்புதங்களை காண்பீங்க. அதிசயங்களை கர்த்தர் செய்து அதிசயங்களை காண நாம எல்லாம் சும்மா உட்காந்துருக்கோம். இதெல்லாம் உபயோகப்படுறது இல்லை. உபயோகப்படுத்தாம ஒரு செக்யூரிட்டி இருக்கிறாரு. பேங்க்கு வெளியே அவர் வச்சிருக்காங்க. அவர் கையில துப்பாக்கி எல்லாம் இருக்குது. பயங்கரமா புல்லட்லாம் வச்சு பயங்கரமா ஒரு ஒரு ராணுவத்தில் இருக்கிற மாதிரி இருக்கிறாரு. பேங்க் கொள்ளாடிக்கிற வந்து அழகா போட்டுக்கிட்டு உடச்சு போய் உள்ள போய் திறந்து எல்லாத்தையும் பணத்தெல்லாம் வாரி அடிச்சு ஒரு கார்ல போய் விட்டுருவான். அவன் சும்மா உட்காந்துங்க. எல்லாமே இருக்குது. துப்பாக்கி இருக்குது, குண்டு இருக்குது, சுட தெரியும், ட்ரைனிங் எடுத்துக்கிறாரு, எல்லாம் பண்ணி. ஆனால் கவனம் உட்காந்துக்கிறாங்க. அவன் எனக்கு என்ன வந்துச்சு, உள்ள அடிச்சவனா அடிக்க மாட்டானா? கண்டிப்பா அடிக்க மாட்டான். உட்காந்துந்தா எனக்கு கருமையான தெய்வ ஜனமே, தெய்வ சொல்லி திருடன் கொல்லவும் அழிக்க வரலாண்டி நானும் ஜீவனுக்காக ஜீவன் பரிபூர்ணப்பட்டவன். ஆமென். எனக்கு கருமையான செயல்பட வேண்டிய காலம். ஆமென். இயேசுவின் நாமத்தை உபயோகப்படுத்தி முதல்ல உங்க குடும்பத்துல, உங்க கணவன், உங்க மனைவி, உங்க பிள்ளைகள் மேல இந்த நாமத்தை அதிகாரம் எடுக்க வேண்டும். ஆமென். சூழ்நிலைகளை மாற்ற வேண்டும். இயேசுவின் நாமத்தை உபயோகப்படுத்தி அற்புதங்கள் அடையாளங்களை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னா அது உங்க ஸ்லாக்கியம், அது உங்க வாக்கியம். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த மேலான ஸ்லாக்கியம் இயேசுவின் நாமத்தை உபயோகப்படுத்தும். ஆமென். எப்போது செயல்படுத்த முடியும்? இந்த நாமத்துக்கு சர்வ வல்லமை இருக்குதுன்னு நீங்க விசுவாசிக்கும் பொழுதுதான் அதை உபயோகப்படுவீங்க. ஆமென். அது விசுவாசிக்காத வரைக்கும் அது ஒரு பக்கம் நீங்க ஒரு பக்கம். ஆமென்.
அருமையான நாம் அப்படி கிடையாது. ஆமென். நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். நீங்க விசுவாசிப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புறேன். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுது, என் நாமத்தினாலே, இயேசு நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மையுள்ளவராகவே இருக்கார். ஆமென். அல்லேலூயா. அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். வாக்கு பண்ணினவர், வாக்கு மாறாதவர். ஆமென். அவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன ஒரு வாக்குத்தத்தத்தை கூட நிறைவேற்றாம விடவில்லை என்று சொல்லுகிறது. ஆமென். அல்லேலூயா. அவர் வார்த்தையின் தேவன், விசுவாச தேவன். நாம் அவருடைய விசுவாச பிள்ளைகள். ஒரு வார்த்தை கூட அவர் தவற விடவில்லை. எனக்கு அருமையான தேவன் ஜனமே, அவருடைய நாமத்தில் நீங்க எதை கேட்டாலும் அது உங்களுக்கு கிடைக்கும். ஆமென். கவனிச்சீங்களா என்ன? இயேசுவின் நாமத்தில் நீங்க எதை கேட்டாலும் நீங்கள் அதை பெற்றுக் கொள்வீர்கள். ஆமென். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, நம்மை ரட்சித்த நாமம் இயேசுவின் நாமம். நம்மை பரலோகத்தில் சேர்க்க போகிற நாமம் இயேசுவின் நாமம். ஆமென். அல்லேலூயா. மரித்தோரை உயிரோடு எழுப்பும் நாமம் இயேசுவின் நாமம். அல்லேலூயா. 3 பேர் இயேசு இந்த பூமியில வாழ்ந்த நாட்களில் உயிரோடு எழுப்ப இன்னைக்கு அப்படி நாமத்தை பயன்படுத்தி பல எண்ணிலடங்காத மரித்த மனிதர்களை உயிரோடு எழுப்பி கொண்டிருக்காங்க தேவனுடைய காரணம். தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு மரித்தவர்களை உயிரோடு எழுப்பு செய்கிற நாமம் இயேசுவின் நாமம். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, எனக்கு அருமையானவர்களே, மரண படுக்கையில் இருக்கிற மனுஷனை கூட சுகமாக்கக்கூடிய நாமம் இயேசுவின் நாமம். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. தற்கொலைக்கு நேராக ஓடக்கூடிய மனிதனை வாழ வைக்கிற நாமம் இயேசுவின் நாமம். அதான் அதை பத்தி சொல்லணும் மற்றவங்களுக்கு. ஆனால் நம்ம மனுஷன் எப்படி நமக்கு சொல்ல மாட்டான். நல்ல ஒரு பாருங்க, ஒரு செய்தி வருது. அம்மா ஜப கூட்டத்துக்கு போனாங்க. பொண்ணு காலேஜ்ல இருந்து வீட்டுக்கு வருது. ஃபோன் பண்ணது, நான் வீட்டுக்கு வந்துட்டோம்மா, அம்மா ஜப கூட்டத்தில் இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபோன் பண்ண, பொண்ணு ஃபோன் எடுக்க மாட்டேங்குது. பக்கத்தில் ஒரு ஃபோன் பண்ணி, என்ன போய் பாருங்க, அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிடுச்சு. சொந்த அம்மாவுக்கு தெரியல, வீட்டில் இருக்கிற குடும்ப மக்களுக்கு அந்த பிள்ளை என்ன பண்ண போகுது. அப்போ நம்ம இயேசுவை பற்றி சொல்ல வேண்டியது அவசியம். எந்த நேரத்தில் என்ன நடக்கும் தெரியாது. யாருமே நம்ம கிட்ட அவருடைய உள்ளத்தை வெளிப்படுத்துறதே கிடையாது. அப்போ நம்ம முன்கூட்டியே நம்ம என்ன பண்ணோம், இவரை குறித்து நம்ம பேசி வச்சிடணும். இயேசுவின் நாமத்தில் உனக்கு விடுதலை இருக்குது, இயேசுவின் நாமத்தில் உனக்கு வாழ்வு இருக்குது, இயேசுவின் நாமத்தில் நீ வாழலாம், நீ சாக அவர் மறிக்கல, நீ வாழ அவர் மறிச்சிருக்கா சொல்லிடணும். பாருங்க, திருப்பி சொல்லணும். தெரிஞ்சா கூட பரவாயில்ல, திருப்பி சொல்லணும். பிள்ளைங்களும் சொல்லணும். வீட்டில் பேசணும், அந்த நாமத்தை குறித்து பேசணும். உங்களுக்கு தெரிஞ்சவங்கிட்ட பேசணும், சொந்த குடும்பத்தில் பேசணும். இயேசுவின் நாமத்துக்கு வல்லமை இருக்கு இன்னைக்கு சொல்லிக்காங்க. இந்த நாமம் பிலிப்பியர் 2:9-11 எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை இயேசுவுக்கு பிதாவாகி தேவன் கொடுத்திருக்க. போய் சொல்லுங்க, பேசுங்க, இந்த நாமத்தை குறித்து பேசுங்க, நாமத்தை குறித்து பாடுங்க. அருமையானவர்களே, கர்த்தர் நல்லவர். ஆமென். புது ஜீவனை கொடுக்கக்கூடிய நாமம். இயேசுவின் நாமத்தை குறித்து சொல்லிக்கொண்டே போகலாம். இயேசுவின் நாமத்தில் இருக்கும் மகிமையை சொல்லிக்கொண்டே போன நேரம் பார்த்தால் நேரத்துக்கு முடிக்கணும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த நாமம் அதிசயமான நாமம். இந்த நாமம் அதிசயங்களை செய்யக்கூடிய நாமம். இந்த நாமம் அற்புதங்களை நடப்பிக்கக்கூடிய நாமம். அந்த நாமத்தை சொன்னாலே நமக்குள்ள ஒரு பரவசம். ஆமென். அந்த நாமத்தை சொன்னாலே, இந்த நாமம் விலையேற பெற்ற நாமம். ஆமென். நாம எப்படிப்பட்டதுங்க? விலை கொடுத்து வாங்க முடியாது. விலையேற பெற்ற நாமம் இயேசுவின் நாமம். இந்த அற்புதமான அதிசயமான விலையேற பெற்ற நாமத்தை உறுதியாய் பிடித்துக் கொள்ளும். ஆமென். இன்னில நீங்க மறக்கவே கூடாது. இன்னில நீங்க மறக்கவே, ஆமா, இயேசுவின் நாமத்தை நீங்க மறக்கவே கூடாது. இந்த நாமத்தில் இருக்கிற வல்லமையை, மகத்துவத்தை, மகிமையை, அற்புதத்தை, அதிசயத்தை சொல்லிட்டேன். இந்த நாமம் ஒரு மனைவியை கொல்ல போன ஒரு மனுஷனை ஆணி அடிச்ச மாதிரி ஒரே இடத்துல நிக்க வச்சு அவருடைய எண்ணங்களையும் செயல்களையும் மாற்றி இருக்கிறது. ஆமென். இது வாழ்க்கையில ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கிறதான காரியம். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் நல்லவர். இம்மையில் மட்டும் அல்ல, இந்த உலகத்துக்கு மட்டும் அல்ல, மறுமையிலும் இந்த நாமம் நம்மை வழி நடத்தும். ஆமென். தாவீது சொல்றாங்க, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட. அருமையா கவிஞர் எழுதிட்டாரு. வீடு வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரும். அவர் சரியா பைபிள் படிச்சுதான் தெரிஞ்சிருப்பாங்க. கடைசி வரை யாரும், கடைசி வரை இல்லைங்க. உங்களுடைய மறுமையில காலகாலமாய் யுகயுகமாய் கர்த்தரோடு கூட நீங்கள் நானும் வாழப்போம். ஆமென். கவிஞர் கண்ணதாசனை தெரிஞ்சவங்க நல்லா நான் யோசிக்கிறேன். கடவுளை தெரியாம பாட்டை மட்டும் எடுத்துட்டு போயிட்டாரு. ஆனா நீங்களும் நானும் வாக்கியவான்கள். ஆமென். வேதம் சொல்லுது, இதோ உலகத்தின் முடிவு பகுதியும் சகல நாட்கள் நம்மளோடு கொடுத்திருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என கழுவி என்று சொன்ன நாமம் இந்த நாமம். ஆமென். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, நம்ம எழுந்து நிற்போம். கர்த்தருக்கு நாம் மகிமை செலுத்தும். இந்த நாமத்தை உடைய மனதில் வச்சு கொள்ளுங்க. கேட்ட வார்த்தையின்படி அவர் துதிக்கிறேன். இப்போ உங்கள்கிட்ட
ஆண்டவர், நான் அமைதியா இருக்க விரும்பல, நான் சும்மா இருக்க விரும்பல. இந்த நாமத்தை இவ்வளவு மகத்துவம் உள்ள, இவ்வளவு மேன்மை உள்ள, இவ்வளவு மகத்துவம் உள்ள, இவ்வளவு வல்லமை நிறைந்த நாமத்தை நான் மட்டும் வச்சுக்கூடாது ஆண்டவரே. என்னை சுற்றி இருக்கிற மக்களுக்கு, என்னுடைய குடும்பத்துக்கு, என்னுடைய பிள்ளைகளுக்கு, என்னுடைய கணவனுக்கு, என்னுடைய எனக்கு எல்லாருக்கும் நான் சொல்லணும், நான் இங்க வந்தது நல்லது ஆண்டவரே. உண்மை குறித்து இந்த காலை வேளையில பசுமையா என்னுடைய எண்ணங்கள்ல கர்த்தாவை புதுசா நீங்க எழுதிட்டீங்க. இதை நான் மறக்க கூடாது. கர்த்தர் நல்லவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. எனக்கு மட்டுமல்ல, என்னுடைய கணவனுக்கு, என்னுடைய மனைவிக்கு, என்னுடைய பிள்ளைகளுக்கு, என்னுடைய குடும்பத்துக்கு நீங்க நல்லவராக இருக்கிறீங்க. உங்க நாமம் வல்லம் எழுதும் நாமம், அற்புதங்களை செய்யக்கூடிய நாமம். நான் எதை குறிச்சும் கலங்க போவதில்லை, எதை குறித்தும் கவலைப்பட போவதில்லை. இயேசுவின் நாமத்தை எனக்கு கொடுத்துருக்காங்க. இந்த நாமத்தை நான் செயல்படுப்பேன். இந்த நாமத்துல தாவீது சொல்றான், உம்மால நான் ஒரு மதிலை தாண்டுவேன், உம்மால ஒரு சேனைக்குள்ள பாயன், அவன் ஒரு ராஜா, யுத்த வீரன். ஆனால் அப்படி சொல்றான், இயேசுவின் நாமத்தை இந்த பிரச்சனை நான் மேற்கொள்வேன். இயேசுவின் நாமத்துல என் வாழ்க்கையில இந்த கெட்ட பழக்கம், இது என்ன தடுத்து இந்த பழக்கத்தை நான் உடைச்சு நிர்மூலமாக்குவேன். இந்த பழக்கம் என்னை மேற்கொள்வது கிடையாது. இந்த தவறான காரியங்களை மேற்கொள்ள நான் விடுவதில்லை. இயேசுவின் நாமத்தை எடுக்கிறேன், நான் அதை எனக்கு ஜீலா வச்சுக்கிறேன், நான் அதை உபயோகப்படுத்த, அதை மேற்கொள்ளுன்னு சொல்லி எல்லாரும் வாய்களை திறந்து ஒரு நிமிடம் நாம் தேவனுக்கு நாம் நன்றி சொல்வோம். லோபா பாபா ரீனா எலுஷி குமாகா ஜகா லக ரகினா எப்போதுல ரசித்து காமா சிக்கு மணி குருதி கனி எதுரு ரவிஷகல மனகரமா. எல்லா நாமத்துக்கு மேலான நாமம் இயேசுவின் நாமம். நோய்கள் அகன்ற, பேய்கள் ஓடும். அப்பாவுக்கு நன்றி ஆண்டவரே. மனிதனை வாழ வைக்க வந்த நாமம். ஓ, எல்லா தெய்வ தூதர்களாக போற்றப்படுகிற நாமம். ஆமாண்டவரே, கிருபைகள், சேராபீன்கள், ஆண்டவரே, ஆயிரம் தெய்வ தூதர்களாக புகழப்படுகிற நாமம். பிதாவாக்கி தெய்வம், எல்லா நாமத்துக்கு மேலான இயேசுவின் நாமம் உயர்ந்திருக்க முடியாது. எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை இயேசுவுக்கு கொடுத்து கனப்படுத்திருக்கிற கர்த்தாவே, வல்லமை மிக்க நாமம். ஆண்டவரே, பாவத்தை போக்க நாமம், பரலோகத்தில் சேர்க்கும் நாமம், எங்களை வாழ வைக்கிற நாமம், எங்களுக்கு விசுவாசத்தை கொடுக்கிற நாமம், எங்களை ஆண்டவரே கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க வைக்கிற நாமம். அப்பாவுக்கு நன்றி 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 நன்றி. இனிமையான நாமம், இணையில்லாத நாமம், இன்பமான நாமம், பாவத்தை போக்கக்கூடிய நாமம், பயங்களை நீக்கக்கூடிய நாமம், இருளின் பயங்கள் நீக்கும் நாமம் இயேசுவின் நாமம். எதை குறிச்சும் பயப்படுகிற கர்த்தாவே, ஓமக்கு நன்றி நன்றி நன்றி. நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா இருக்கான்னு சொன்னீங்களாண்டவரே, அப்பாவுக்கு நன்றி சொல்லுகிற கர்த்தாவே. ஓ, நீதிமானுக்கு ஒரு துன்பங்கள் அநேகமா இருக்காங்க, எல்லாவற்றையும் கர்த்தர் காப்பாற்றுவான்னு சொன்னீங்களாண்டவரே. அவனை நாமத்தை அறிந்து அவனை உயர்ந்த அடைக்கலத்தை வைப்ப ஆபத்து நானே அவரோடு அவனை தப்புக்கு கனப்படுத்துன்னு சொன்னீங்களே. ஓ சாபா ராகாசி கோகோ விரிகா மானா காலா ஓ ரஷண்டர மௌதியா குசபோக்வலா மதி. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. நீ பெரியவர் 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 பெரியவர், உயர்ந்தவர், உன்னதமானவர், மகத்துவமான தெய்வம் ஆண்டவரே. நன்றி நிறைந்த தோல்மை சோதரிக்கிற உலகத்தில் ஆழ்ந்து நன்றி சொல்ற காலவேளை இயேசுவின் நாமத்தை குறித்தான ஒரு புதிய வெளிப்பாடு ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தை குறித்தான ஒரு பெரிய வெளிப்பாடு. மனம் கண்கள் பிரகாசிக்கப்படும் கர்த்தாவே. இருதயம் விசுவாசிக்கட்டும் கர்த்தாவுடைய இருதயமை நம்பட்டும் கர்த்தாவே. என்னுடைய இருதயம் கர்த்தரை நம்பி திடமா இருக்கும் என்று சொல்லி ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகளை நம்பி என்னுடைய இருதயம் திடமா இருக்கட்டும். துர்ச்செய்தியை கேட்கலாம், நீதிமான் பயப்படான், அப்பாவும் கர்த்தருடைய நாமத்தை நம்பி அவன் திடமா இருப்பான்னு சொல்லி ஆண்டவரே. கர்த்தர் நல்லவராக இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. நீ நல்லவராகவே எங்களுக்கு இருக்கிறதுக்காக நன்றி கர்த்தாவே. உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நாமத்தை நாங்கள் உபயோகப்படுத்த, மற்றவர்களுக்கு சொல்ல, எங்களுடைய குடும்பத்தில் நாங்கள் இதை அபியாசிக்க, விசுவாசிக்க, மற்றவர்களுக்கு சொல்ல கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக சொல்லிக்கிற கர்த்தாவே. நன்றி நிறைந்தோடு சோதரிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். இதுவரைக்கும் நாங்கள் நாமத்தை ஜபத்துக்கு மட்டுமே உபயோகப்படுத்தலாம். ஆனால் விசுவாசிகளை விரட்டும்படியாக, வியாதிகளை விரட்டும்படியாக, சூழ்நிலைகளை மாற்றும்படியாக, கண்ணீரை துடைக்கும்படியாக, கவலைகளை மாற்றும்படியாக, ஆண்டவரே நாங்கள் நன்றாக வாழும்படியாக, செழிக்கும்படியாக, விருத்தி அடையும்படியாக, உயரும்படியாக, விசுவாசத்தில் உயரும்படியாக இயேசுவின் நாமத்தை உபயோகப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிறபடினாலே உங்க கோடா கோடி நன்றிகளாக ஏறெடுக்கிற கர்த்தாவே நன்றி செலுத்துகிறோம். ராஜா அவர்கள் வாழ்த்துகிற கர்த்தாவே நன்றியோடு சோர்ந்திருக்கிறோம். அன்பின் பரலோக பிதாவே, காலை வழியில் ஆண்டவரே நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை நேசித்து வழி நடத்துகிறதான நல்ல தகப்பனா இருக்கிறதான நாங்கள் சோதரிக்கிறோம். எல்லா நாமத்திற்கும் மேலான எங்கள் இயேசுவின் நாமத்தில் வல்லமை இருக்கிறதுக்காக நாங்கள் சோதரிக்கிறோம் கர்த்தாவே. உங்களுடைய நாமத்தின் மகிமையை உணரும்படியாக, அறிந்து கொள்ளும்படியாக, விசுவாசிக்கும்படியாக இதை காலை போல எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உங்களை நாங்கள் சோதரிக்கிறோம்.
அவருடைய நாமத்தினாலே என்னுடைய தேவைகளை சந்திக்கிறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமம் என்னுடைய தேவைகளை சந்திக்க வல்லமையுள்ளதா இருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி சொல்கின்ற தாவே. என்னுடைய நோய்களை தீர்க்கிறபடி இயேசுவின் நாமத்துக்காக நாங்கள் நன்றி சொல்கின்ற தாவே. என்னுடைய பாவங்களை நீக்கக்கூடிய இயேசுவின் நாமத்திற்காக நாங்கள் நன்றி சொல்கின்ற தாவே. அப்பா நமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தை மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக ஆண்டவரே மனிதர்களாகிய நாங்கள் உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உபயோகப்படுத்தும்படியாக இந்த நாமத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறபடினாலே நமக்கு கோடாங்கோடி சோத்திரங்களை நன்றிகளாக ஏறெடுக்கிற தாவே. அப்பா நமக்கு நன்றி ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே நம்முடைய வார்த்தை என்கிற மன்னாவினால் போஷித்ததுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. நிலத்தையும் குழப்பையும் உண்டது போல ஆத்மாக்களை திருப்தியாக்குறதுக்காக நன்றி சொல்கிற தாவே. ஆண்டவரே ஆசீர்வதித்து உடைய பிள்ளைகள் ஆண்டவரே வார்த்தை கேட்டு உடைய பிள்ளைகள் இந்த வார்த்தைகள் அவளுக்குள்ள ஆவிக்குள்ள முத்திரையிடும்படி நாங்கள் செபிக்கிறோம். இந்த வார்த்தை அவளுக்குள்ள ஆள பதிவு நாங்கள் செபிக்கிறோம். வாசனத்தை கேட்கலாக மாத்திரமல்ல அதுபடி நடக்கலாக மாற்றுவதற்காக நன்றி சொல்கிறதுக்காகவே ஆண்டவரே ஒவ்வொரு வாழ்க்கையும் ஆண்டவரே பூத்து குலுங்கி ஆண்டவரே காய்த்து கரிதலுக்காக நன்றி சொல்கிறதுக்காகவே ஆண்டவரே உயரங்களுக்கு கொண்டு செல்லும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே வாழ்க்கையின் உயரங்களுக்கு கொண்டு செல்லுங்க ஆண்டவரே. எல்லாவற்றையும் உயர்ந்திருக்க முடியாது, எல்லாவற்றையும் வெற்றி செலுத்த முடியாது. இந்த நாள் முழுதும் வெற்றி, இந்த நாள் முழுவதும் சமாதானம், இந்த நாள் முழுவதும் சிலுவையை குறித்தான மேன்மை, இந்த நாள் முழுவதும் இயேசுவின் நாமத்தை குறித்து மேன்மை பாராட்ட எங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் செபிக்கிறோம் தாவே. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பினைக்கும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நம் அனைவரோடும் இன்றும் என்றுமாய் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென்.